ஆக்சுவலா நான் ஒரு நிறைய விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். பட் இந்த ஸ்ரேயஸ் கோபால் அவனோட பர்ஃபார்மன்ஸை பத்தி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா இல்ல வேணாம் அந்த கார்த்திக் சர்மா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கார்த்திக் சர்மாங்கிற பயப்புள்ளைய வந்து போன தடவை வந்து இந்த நடு டோர்னமெண்ட்ல ஒரு கப்பை வச்சு அந்த கப்ல ஒரு செலக்ஷனை வச்சு அந்த செலக்ஷனுக்குள்ள 2 ஐஸ்கிரீமை போட்டு ஒரு கசாட்டாவை போட்டு சாக்லேட்ல மிக்ஸ் பண்ணி வெனிலா பிளேவர் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கப்பிள் வித் தெர்மல் எனர்ஜி பண்ணி அந்த பையன் ஒரு 2 ஊர் அடிச்சிருக்கான். அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். என்னடா கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு, தமிழ்நாடு ஒரு லீட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கும் போது ரிங்கு சிங் முட்டுக்கட்டையை போட்டு நம்ம நிறுத்தி வச்சிருக்கான் கோயம்புத்தூர்ல, அதை பத்தி பேசலாம்னு நினைச்சா இது எல்லாத்த பத்தியும் பேசி வேஸ்ட். இந்த வருஷம் 2025ல டூரிஸ்ட் ஃபேமிலி, மாரீசனு, டூடு எத்தனையோ படம் வந்திருக்கு. இப்ப ஜாலி LLB 3 வந்திருக்கு, சீரீஸ் 2 கலக்கிட்டு இருக்கு, பிக் பாஸ்ல திவாகர் வெளியே போயிட்டாரு. இதெல்லாம் பெரிய மாஸ் ஹிட்டான ஒரு விஷயம். படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சென்னை IPL ஸ்டாரிங் பாசில் ஜோசப் அண்ட் சஞ்சு சாம்சன். நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சேட்டா அடி பொலியானு வேற லெவல் பாசில் ஜோசப்பும் சஞ்சு சாம்சனும்.